ஆஃப் சிக்னஸ், வியாதி என்னும் சிலுவை. கிராஸ் ஆஃப் சிக்னஸ், வியாதி என்னும் சிலுவை. ஏன் ஆண்டவர் சிலுவையில் நம்முடைய வியாதிகளெல்லாம் சுமந்து தீர்த்தரல? ஏன் பாவங்களை தான் சுமந்து தீர்த்தாரு. நமக்கு பாவம் இல்லை என்று இப்போ யாராவது சொல்ல முடியுமா? பாவங்களெல்லாம் சுமந்துட்டார்ல, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம். நமக்கு வியாதி இல்லை என்று சொல்வோமானால் டாக்டரே வஞ்சிக்கிறவராக இருப்போம். அப்படிதானே? இல்லையோ? அப்படிதானே? டாக்டர்கிட்டையும் லாயர்கிட்டையும் உண்மையை சொல்லணும். வலிக்குது, எங்கே வலிக்குது என்னன்னு சொல்லணும். வியாதியே எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட ஒரு வியாதியும் உடலில் ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்னு சொல்கிற அன்புள்ள சகோதரன், அருமையான சகோதரி யாராவது எழுந்து நில்லுங்களான். அட்லீஸ்ட் முகத்தில் ஒரு பருவாது இருக்கும். எல்லாருக்கும் குறைபாடு உண்டு தானே? உண்டு தானே? எனவேதான் நாம் நமக்குள்ளே சர்வ சிருஷ்டிகளோடு தவித்து நம்முடைய சரீர மீட்பு வருவதற்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். எழுதிக்கங்க, ரோமர் 8:23. We are now groaning within ourselves along with the creature, along with the creation, for the redemption of our body. இப்போ நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் அந்த ரிடம்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான், முதற்கனிகள் தான், முடிவான கனிகள் அல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான். ஃபைனல் ஃப்ரூட்ஸ் இன்னும் தான் வரும். ஹீலிங் ஆர் நோ ஹீலிங், சுகம் கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ, 3 நேரம் ஜெபம் பண்ணி பார்த்தேன், முள் போகலை. என்ன வந்துச்சானா? கிருபை வந்துச்சா? 3 நேரம் இதுக்காக நான் கர்த்தரிட வேண்டினேன். அவர் முள்ளை எடுத்துடுவார்னு நினச்சேன். அவர் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல், எப்பா முள்ளோடு இரு, முள்ளை சகிக்கிறதுக்கு நான் அவனுக்கு கிருபை தரேன். போதாதான்? அதானே வேணும். உனக்கு சுகம் தரணும் இல்லையோ, கிருபை தரேன் அது சமைக்கிறது. ஆனால் நல்ல நேரம் பவுலுக்கு ஒரு முள் வந்துச்சு. பவுலுக்கு முள் வந்ததுனால தான் அந்த வசனம் நமக்கு கிடைச்சிது. அந்த வசனம் கிடைச்சதுனால தான் நமக்கு கேலண்டரில் போடுறதுக்கு வசதி கிடைச்சிது. எவ்வளோ முக்கியமான வசனம் இல்லை? அவருக்கு அந்த வியாதியினால் நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. நம்மள அநேகர் அப்படி தான், மருத்துவர்களால் எவ்வளோ பார்த்து, கையை பார்த்தா அப்புறம் காலில் வலிக்குது, காலை பார்த்தா அப்புறம் முழங்கால் வலிக்குது, பிறகு பார்த்தா தலை வலிக்குது, நிறைய வருதில்ல. கிருபை போதும். கிருபை இதே தேவ கிருபை இது இம்மட்டும் தாங்கியது, இன்னும் தேவை கிருபை தாரு. ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே பாத்திரம் என்னை விட்டு போயிட்டா. அவர் விரும்பாமல் ஜெபம் பண்ணாரா? விரும்பி தான் ஜெபம் பண்ணார். ஏன்னா அது ரொம்ப பயங்கரமான, அதுக்கு தான் வந்தார், அந்த பாத்திரத்தை குடிக்க தான் வந்தார். பட் பாத்திரம் பக்கத்தில் வந்த உடனே இப்படி வருது, பக்கத்தில் அந்த கப்பு வருது, அப்படி பார்க்குறாரு, அங்கே உள்ள பார்க்குறாரு, அங்கே ஆதாமில் இருந்து எல்லாரும் செய்த பாவமும் அப்படியே கான்சன்ட்ரேட் அந்த கப்பில் இருக்கு, கப் ஆஃப் சஃபரிங். அதை பார்த்த உடனே it was darker than the darkest blackness the world has ever seen. கருமையிலும் கருமை, இரத்தாம்பர சிவப்பு. அதை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே நடுங்கிட்டார். பாத்திரத்தை கையில் எடுத்துட்டாரு. எடுக்க மாட்டேன்னு சொல்லலை, கையில் எடுத்துட்டு, நல்லா அந்த சீனை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு, பிதாவே நான் இதுக்கு தான் வந்தேன்னு தெரியும், நான் வாழ வரல, சாக தான் வந்தேன், உங்களுடைய சித்தம் செய்ய தான் வந்தேன், அதெல்லாம் கரெக்டு. பட் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, இப்படி இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலையே. ஆதாமில் இருந்து அத்தனை பேர் செய்த பாவமும் இந்த கப்பல் இருக்கே அப்படின்ட்டு முடிஞ்சா இது அப்படி போயிடட்டும், வேற ஏதாவது ஒரு வழி பாருங்க. ஒருக்காவா, 2 தடவையா, 3 தடவையா? பதில் வந்துச்சா? பதில் வரல. ஒரு தூதன் தான் வந்தான். என்ன செய்தான்? அந்த கப்பை என்கிட்ட கொடுப்பா, நான் குடிக்கிறேன்னு சொன்னானா? அந்த கப்பை நீ குடிப்பதற்கு தேவதூதன் அவரை பலப்படுத்தினான் இருக்கு. Are you with me? புரியுதா? ஒரு தேவதூதன் அப்பொழுது தோன்றி
ஆண்டவர் அவர் ஜெபத்திற்கு அவர் விரும்பினபடி பிதா பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கப்பை குடிக்கிறதுக்கு அவர் பலப்படுத்தினார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தூதன் பலப்படுத்திய பிறகு அவர் மகா வியாகுலத்தோடு இன்னும் கூடுதல் ஊக்கமாய் ஜெபம் பண்ண. கைத்தட்டுங்க எல்லாரும் ஆண்டவருக்கு. இதாயா பைபிள்? உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறதோ கேட்கப்படவில்லை. பெரும்பாலான ஜெபங்கள் நாம் விரும்புகிறபடி கேட்கப்படாது, ஆனால் வித்தியாசமாக பதிலளிக்கப்படும். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணீரின் வழியாகத்தான் நான் தேவனுடைய வானவில்லை பார்க்க முடியும். ஆண்டவர் தான் நம்மை அடிக்கிறார், அடிக்கிற கைதான் அணைக்கும். அனனியா, அசரியா, மிசாவேல், என்ன ராஜாவே, உம்முடைய கைக்கு தப்புவிக்க எங்கள் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும், புரியுதா? பழைய ஏற்பாட்டு விசுவாசமே அப்படி இருந்திருக்கு. தப்புவிக்காமல் போனாலும், யோபு என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிரு.